Hello students, welcome to Max Tirka channel. 9th standard Max chapter 1 set language la exercise 1.4 la irka sums paakalam. So total 5 questions irukku one by one paakalam. First question, if p is equal to set of 1 2 5 7 9 and q is equal to set of 2 3 5 9 11 and r is equal to set of 3 4 5 7 9 and s is equal to set of 2 3 4 5 8 ன்னு கொடுத்துட்டு then find அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivision sum கொடுத்துருக்காங்க. one by one sum solve பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி யூனியன் கியூ யூனியன் ஆர் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பி யூனியன் கியூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பி அப்படிங்கிற செட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 5 7 9 அண்ட் யூனியன் கியூ கியூங்கிற செட்டில் 2 3 5 9 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் கியூவும் என்ன பண்ணணும், பி யூனியன் கியூ அப்படின்னா பியும் கியூவும் சேர்க்கணும். சேர்க்கலாமா? 1 2 3 5 7 9 11. ஸோ இப்போ ரெண்டும் யூனிட்டி சேர்த்து எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னா பி யூனியன் கியூ கண்டுபிடிச்சிட்டோம், அது கூட யூனியன் ஆர். அப்போ பி யூனியன் கியூ எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 2 3 5 7 9 11 யூனியன் ஆர் செட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்கு? 3 4 5 7 9. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம சேர்க்கணும், ஏன்னா இங்கே யூனியன் இருக்கு இல்லையா. ஸோ பி யூனியன் கியூ யூனியன் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 இருக்கு. 3 4 5 7 9 and 11. ஸோ இதுதான் வந்து பி யூனியன் கியூ யூனியன் ஆர். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சம் எழுதலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். ஸோ பி கியூ எஸ் அப்படிங்கிற செட்டில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க பி இன்டர்செக்ஷன் கியூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிங்கிற செட்டில் 1 2 5 7 and 9 இன்டர்செக்ஷன் கியூ செட்டு 2 3 5 9 11. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காமனாக இருக்கிறது, அதாவது இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் கியூனா என்னதுன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எதெல்லாம்? 2 2 இங்கே 5 இங்கேயும் 5 இங்கே 9 இங்கேயும் 9 இங்கே 7 இருக்குது அங்கே 7 இல்லை, இங்கே 11 இருக்குது இங்கே 11 இல்லை. ஸோ காமன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 5 9 தான் காமன் டேர்ம்ஸ். இப்போ பி இன்டர்செக்ஷன் கியூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் கியூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்டர்செக்ஷன் எஸ். பி இன்டர்செக்ஷன் கியூ ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா 2 5 9 இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட செட் என்னதுப்பா? 2 3 4 5 8. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்குமே காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 2 2 5 5 இங்கே 9 இருக்குது அங்கே 9 இல்லை, இங்கே 8 இருக்குது இங்கே இல்லை, இங்கே 3 இருக்குது இங்கே இல்லை, இங்கே 4 இருக்குது இங்கே இல்லை. ஸோ காமன் டேர்ம்ஸ் என்னென்னா 2 5 தான் இதோட ஆன்சர். P intersection Q, then Q intersection S. ஸோ இதான் ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே ப்ராக்கெட்டில் இருக்க செஞ்சுட்டு அது கூட இருக்கு மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம இன்டர்செக்ஷனோ யூனியனோ நம்ம கண்டுபிடிக்கணும். இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்க Q இன்டர்செக்ஷன் S நம்ம கண்டுபிடிக்கலாம். Q அப்படிங்கிற செட் 2 3 5 9 11 இன்டர்செக்ஷன் Qவோட செட் எழுதிட்டோம், இந்த இன்டர்செக்ஷன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் எஸ்ஸோட செட்டு 2 3 4 5 8. இப்போ ரெண்டுலேயுமே வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். 2 2 3 3 4 அங்கே இல்லை, 5 இருக்குது 5 5 இங்கே 8 இருக்குது இங்கே 8 இல்லை, இங்கே 9 11 இருக்குது இங்கே 9 11 இல்லை. ஸோ காமன் டேர்ம்ஸ் 2 3 5 தான் காமன் டேர்ம்ஸ், அதாவது Q இன்டர்செக்ஷன் எஸ். இப்போ Q இன்டர்செக்ஷன் எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அது கூட இன்டர்செக்ஷன் ஆர் கண்டுபிடிக்கணும். Q இன்டர்செக்ஷன் எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 2 3 5. தென் இன்டர்செக்ஷன் ஆரோடது, ஆரோட செட் என்னதுப்பா? 3 4 5 7 9. இப்போ இந்த ரெண்டு செட்டுக்குமே காமன் டேர்ம்ஸ், ஏன்னா காமன் டேர்ம்ஸ் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இங்கே 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது, 4 இங்கே இருக்குது இங்கே இல்லை, 7 9 இங்கே இருக்குது இங்கே இல்லை. காமன் செட்டு பார்த்தீங்கன்னா 3 5 தான் வந்து காமன்.
ஸோ Q இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆரோட ஆன்சர் இதுதான். புரியுதுங்களா? ஈஸியாக இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் டெஸ்ட் ஃபார் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட். ஸோ டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியனையும் அண்ட் இன்டர்செக்ஷனையும். P அண்ட் Q அப்படின்னு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதி Pங்கிற செட்டும் Qங்கிற செட்டும் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். யூனியன் ப்ராப்பர்ட்டியும் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் நம்ம செக் பண்ணணும். இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கிறது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் யூனியன் வந்து P யூனியன் Q இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் P. இன்டர்செக்ஷனில் P இன்டர்செக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. இப்போ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ P அப்படிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x இஸ் a ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. 2க்கும் 7க்கும் பிட்வீன் இருக்க ரியல் நம்பர்ஸ் எல்லாம் எது? 3, 4, 5 தென் 6. Q அப்படிங்கிற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? x is a ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கும்போது நிறையா, அதாவது வந்து இன்ஃபைனைட் ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. அதாவது 2க்கும் 7க்கும் பிட்வீனில் இன்ஃபைனைட் ரேஷ்னல் நம்பர்ஸ், வரையறுக்க முடியாத அளவுக்கு ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்குது. பட் நம்ம இதில் வந்து இப்போ எடுத்துக்கிறது வந்து இதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் √3 தென் √5 தென் √6 இது போயிட்டே இருக்கும். அப்படியே நம்ம இதோட ஸ்டாப் பண்ணி 3 நம்பர் எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ யூனியன் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? யூனியன், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் நம்ம எடுத்துக்கலாம். யூனியனில் எப்படி இருக்குது அப்படின்னா P யூனியன் Q இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் P. P அப்படிங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 யூனியன் Q அப்படிங்கிற செட்டு √3, √5 தென் √6 இஸ் ஈக்குவல் டு Qங்கிற செட்டு Qங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா √3, √5 தென் √6 செட்டு க்ளோஸ்ட் யூனியன். Pங்கிற செட்டு வந்து 3, 4, 5, 6. இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கலாம். யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்க்கணும். அப்போது 3, 4, 5, 6, √3, √5 தென் √6 ஈக்குவல் செட் ஓப்பன். இங்கே எப்படி எழுதுவோம்? அதே மாதிரி 3, 4, 5, 6 அப்படிங்கிற ரியல் நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரேஷ்னல் நம்பரான √3, √5, √6 நம்ம எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவல் தானே. அப்போது P யூனியன் Q இஸ் ஈக்குவல் டு Q யூனியன் P. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இப்போ நம்ம என்ன எழுதணும்? இன்டர்செக்ஷனுக்கும் எழுதணும். இன்டர்செக்ஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா P இன்டர்செக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. Pயோட வேல்யூ 3, 4, 5 தென் 6. இன்டர்செக்ஷன் Qவோடது √3, √5 தென் √6 செட்டு க்ளோஸ்ட். Qவோட செட்டு √3, √5, √6 இன்டர்செக்ஷன் Qவோடது 3, 4, 5 தென் 6. இப்போ இது ரெண்டுக்குமே காமன். ஃபஸ்ட் இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? இருக்கா? ஏதாச்சும் கிடையாது. இது நல் செட், அதாவது எம்டி செட். இது ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ இது நல் செட். இப்போது P இன்டர்செக்ஷன் Q இஸ் ஈக்குவல் டு Q இன்டர்செக்ஷன் P. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ இதுவும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் இன்டர்செக்ஷன் அவங்க டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், இஃப் A is equal to PQRS and B is equal to MNQST and C is equal to MNPQS, then verify the associative property of union set. ஸோ இங்கே associative property of union set எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ABC அப்படிங்கிற 3 செட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்டு தான் எழுத சொல்லியிருந்தாங்க. ஃபார்முலா என்னென்னா A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. ஸோ ஃபார்முலா என்ன? A யூனியன் B யூனியன் C இஸ் ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. இப்போது LHS சைடு இதுதான், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன இருக்குது பார்ப்போம். A யூனியன் B யூனியன் Cயை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஃபஸ்ட்டு B யூனியன் C நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கணும். அப்போ Bங்கிற செட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க நமக்கு பாருங்கள். Bங்கிற செட்டுக்குள்ளே M, N, Q, S, T யூனியன். Cங்கிற செட்டுக்குள்ளே M, N, P, Q, S கொடுத்துருந்தாங்க.
இப்போ பியும் சியும் என்ன பண்ணணும், நம்ம சேர்க்கணும். அப்போ பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு எம் என் பி கியூ எஸ் டி நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இது கூட யாரை சேர்க்கணும், ஏ யூனியன் பி யூனியன் சியை சேர்க்கணும். யாரை சேர்க்கணும், ஏ யூனியன் பி யூனியன் சி தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ். அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்போ ஏங்கிற செட்டு என்னது, பி கியூ ஆர் எஸ். தென் யூனியன், இந்த யூனியன் இப்போ இங்கே வருது. அப்புறம் என்ன இருக்குது, பி யூனியன் சி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எம் என் பி கியூ எஸ் டி, அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போது இது ரெண்டும் என்ன பண்ணணும், சேர்க்கணும். அப்போது எம் என் பி கியூ ஆர் எஸ் டி. இப்போ நமக்கு ஏ யூனியன் பி யூனியன் சி நமக்கு முடிஞ்சிருச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாமா. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஆர்ஹெச்எஸ். அது என்னது, ஏ யூனியன் பி அப்புறம் யூனியன் சி. ஃபஸ்ட் அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டுக்குள்ளே பிக்யூஆர்எஸ், தென் யூனியன் பிங்கிற செட்டுக்குள்ளே நமக்கு எம் என் கியூ எஸ் டி அப்படிங்கிறது. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஏயும் பியும் சேர்க்கணும். அப்போது எம் என் பி கியூ ஆர் எஸ் டி இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இதுதான் ஏ யூனியன் பி. இப்போ இந்த ஏ யூனியன் பி கூட என்ன சேர்க்கணும், யூனியன் சி, அதுதான் நம்மளோட ஆர்ஹெச்எஸ். ஏ யூனியன் பி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எம் என் பி கியூ ஆர் எஸ் டி. யூனியன் சி செட் என்னதுப்பா, எம் என் பி கியூ எஸ். இது சி செட்டு. இது நம்ம எதிரிப்பு இது ரெண்டையும் சேர்க்கணுமா. அப்போ எம் என் பி கியூ ஆர் எஸ் டி. இப்போ இது செகண்ட் ஒன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும் பாருங்கள், எம்என் பிக்யூஆர்எஸ்டி எம்என் பிக்யூஆர்எஸ்டி. அப்போது 1 and 2 இஸ் ஈக்குவல். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. அப்போ இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் கொடுத்துருந்த செட்டுக்கு. புரியுதுங்களா, ஈஸியாக இருக்கா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் பார்த்தோம் இல்லையா, இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் ஃபார் ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே -11 √2 √5 7 கொடுத்துருந்தாங்க. பிங்கிற செட்டுக்குள்ளே √3 √5 6 13 அண்ட் சிங்கிற செட்டுக்குள்ளே √2 √3 √5 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இப்போ நம்ம எழுதணும். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போது எல்ஹெச்எஸ் சைடான லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இல்லையா. ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருக்கா ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பிங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா √3 √5 6 13 இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டுக்குள்ளே √2 √3 √5 9 அப்படின்னு இருக்கு. இதில் பி இன்டர்செக்ஷன் சினா என்ன, இன்டர்செக்ஷன்னா காமன் டேர்ம்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் டேர்ம்ஸ் ரெண்டுக்கு என்னென்னா, இங்கே √3 இங்கே √3 √5 9 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, √2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ காமன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா √3 அண்ட் √5 இது ரெண்டு மட்டும்தான் காமன் டேர்ம்ஸ். இப்போது பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்போது அதை யார் கூட எழுதணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியா. அப்போது ஏயோட வேல்யூ எவ்வளவு செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், -11 √2 √5 தென் 7 இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், செட் ஆஃப் √3 அண்ட் √5. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிக்கணும். காமன் டேர்ம்ஸ் இங்கே √3 இருக்குது, இங்கே √3 இல்லை, இங்கே √2 √5 இருக்குது. √5 மட்டும்தான் காமனாக இருக்குது, √5 மட்டும்தான் இதோட ஆன்சர். இது நமக்கு எல்ஹெச்எஸ் சைடு ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடு பார்க்கலாமா. சரி, ஆர்ஹெச்எஸ் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி.
ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா -11 √2 √5 7 இன்டர்செக்ஷன். பிங்கிற செட்டுக்குள்ளே √3 √5 6 13. இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு காமனாக என்ன இருக்குது, இங்கே √5 இருக்குது, இங்கே √5 இருக்குது. √5 மட்டும்தான் இருக்குது, இங்கே 6 13ல் இங்கே இல்லை. ஸோ √5 இது மட்டும்தான். அப்புறம் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட வேறு என்ன கண்டுபிடிக்கணும், இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி நமக்கு ஆல்ரெடி தெரியும் √5, இதை செட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டு எவ்வளோப்பா, சிங்கிற செட்டுக்குள்ளே √2 √3 தென் √5 9. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும், காமன் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சின்னா √5 மட்டும்தான். அப்போது √5 தான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர். புரியுதுங்களா? இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். இப்போ 1 and 2 ஆர் ஈக்குவல். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடுங்க. இப்போ நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது 4th கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். 5th கொஷின், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் x is equal to 2 power n. n is the element of w. w means whole number and n less than 4. b is equal to x is to x is equal to 2n. n is a natural number, element of natural number and n less than or equal 4. and cங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா 0 1 2 5 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இங்கே. தென் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டும் நம்ம எழுதணும், பிங்கிற செட்டும் இப்போ நம்ம எழுத போகிறோம். அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஏங்கிற செட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் டு எக்ஸ் 2 power n, n இஸ் அ ஹோல் நம்பர்ன்றாங்க. அப்போது என்னங்கிறது 4 விட குறைவான நம்பர் அப்படிங்கிறாங்க. இப்போது நம்ம அதுக்கு ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா, நான் இப்போ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 4 விட குறைவான ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் எது, 0 1 2 3. இது 4 விட குறைவான முழுக்கள், அதாவது ஹோல் நம்பர்ஸு. இப்போ 2 power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 2 power n இந்த வேல்யூ, இதெல்லாம் என்னோட வேல்யூஸு, இது என்னோட வேல்யூஸு. அப்போ இது என்ன வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா. அப்போது நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். n இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அப்போ 2 power n, அப்போ 2 power 0, 2 power 0 is 1, anything power 0 is 1. நெக்ஸ்ட் n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு 1 வேல்யூ கொடுத்தோம்னா அப்போ 2 power n is equal to 2 power 1 is equal to 2 power 1னா வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு n is equal to 2 அப்படின்னு வேல்யூ கொடுத்தோம்னா 2 power n, இப்போ 2 power 2 வேல்யூ கொடுத்தோம்னா 2 power 2னா 4, 2 square 4. நெக்ஸ்ட்டு n is equal to 3ன்னு வேல்யூ கொடுத்தோம்னா 2 power n, என்னோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 power 3னா 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. ஸோ ஏ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் வரும்னா 1 2 4 8 மட்டும் நமக்கு வரும். புரியுதுங்களா? இது ஏங்கிற செட்டு. இப்போ ஏங்கிற செட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி செட்டு கண்டுபிடிக்கணும். பிங்கிறது என்ன அப்படிங்கிறாங்கன்னா பி இஸ் அ எக்ஸ் இஸ் டு எக்ஸ் இஸ் எக்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போது என்னங்கிறது வந்து 4 விட குறைவான இயல் எண்கள், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பி செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா n வந்து எப்படி இருக்கணுங்கிறாங்க, 4 விட குறைவான இயல் எண்களும். அப்போ என்னது, n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ம் வரும். ஏன்னா இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்கிறனால 4 வரும். இப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2n அப்படிங்கிறாங்க. என்னோட நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வேல்யூ கொடுத்தோம்னா அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 2 into 1 2. n இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வேல்யூ கொடுத்தோம்னா 2n இஸ் ஈக்குவல் டு 2 into 2 4. நெக்ஸ்ட் n is equal to 3னா 2n is equal to 2 into 3, 2 3s are 6. தென் n is equal to 4ன்னு நம்ம வேல்யூ கொடுத்தோம்னா 2n is equal to 2 into 4 8. ஸோ பிங்கிற செட்டுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருந்திருக்குன்னா 2 4 6 8. இதுதான் அதோட ஆன்சர். இப்போ பி செட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாமா. இப்போ பிங்கிற செட்டும் நம்ம எழுதிட்டோம். சிங்கிற செட்டை ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க பாருங்கள், சம்லே கொடுத்துருக்காங்க 0 1 2 5 தென் 6. இதையும் நம்ம எழுதிடலாம். இப்போ நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு
A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C LHS எடுத்துக்கலாம். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத செய்தலாம். B வந்து 2 4 6 தென் 8 இது B செட் எழுதிட்டோம். இன்டர்செக்ஷன் C செட் என்னதுப்பா 0 1 2 5 6 இது C செட். புரியுதுங்களா? இப்போ ரெண்டுக்கும் காமன் டேர்ம்ஸ் பார்த்தோம்னா 2 2 6 6 இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இல்லை, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இல்லை. அப்போது காமன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2, 6 மட்டும்தான். B இன்டர்செக்ஷன் C. இப்போ இது கூட A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இப்போது ஏவோட செட் என்னது 1 2 4 8 தென் இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. B இன்டர்செக்ஷன் Cனா அது எவ்வளோ ஆன்சரு 2, 6. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 2 தான் ஆன்சர். இதுதான் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cயோட ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் RHS எழுதலாமா? RHS பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இது RHS. அப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கலாம். ஏயோட வேல்யூ 1 2 4, 8 இன்டர்செக்ஷன் பியோடது 2 4 6 8. இப்போ இதில் காமன் 2 4 2 4 இங்கே 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் Bக்கு காமனாக இருக்கிறது 2 4 8 இது நம்ம எழுதிக்கலாம். இப்போது A இன்டர்செக்ஷன் B நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட யாரை இன்டர்செக்ட் பண்ணணும்? Cயை. ஸோ A இன்டர்செக்ஷன் Bயோட வேல்யூ 2 4 8 இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூ 0 1 2 5 6. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 2 மட்டும்தான். இங்கே 4 8 இருக்குது, இங்கே 4 8 இல்லை, இங்கே 5 6 0 இருக்குது, அது இங்கே இல்லை. அப்போது A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு 2 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போது இது 2 கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன்று நம்ம RHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் ஈக்குவல், 1ம் 2ம் ஈக்குவல். அப்போது LHS இஸ் ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் கரெக்டாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போது எக்ஸசைஸ் 1.4 இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் 1.5 பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.